கடலூர் அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 30 பேர் காயமடைந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. பெண் ஒருவர் வேனில் இருந்து வெளியே விழுந்த காட்சியும் உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லெசி ராஜா வழங்க கேட்போம். லெசி ராஜா, தகவல்கள் என்ன? கடலூர் அருகே தனியார் பேருந்து வேன் மோதி விபத்து 25 பெண்கள் உட்பட 30 பேர் காயமடைந்த பரபரப்பு செய்தி தற்போது வெளியாகிறது. கடலூர் மாவட்டம் மேல் குவானிக்குப்பம் பகுதியில் இருந்து காணாமலிருக்கு பெண்கள் முந்திரி கொட்டை உடைக்கும் கம்பெனிக்கு வேலைக்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது வடலூரிலிருந்து பெருமாள் ஏரிக்கரை வழியாக பழனிப்பேட்டை பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் மேல் குவானிக்குப்பம் பகுதியில் பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பஸ்ஸும் வேனும் மோதி விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அருகாமல் பெருமாள் ஏரியில் கடல் போல் நீர் காட்சியளித்து வரும் நிலையில் விபத்து ஏற்பட்ட உடன் அதில் கழுவாமல் கரையோரமாக நின்றது. காயமடைந்த தனியார் பஸ் மற்றும் வேனில் இருந்த நபர்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனை அப்பகுதி மக்கள் அனுப்பி வைத்தனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சேர்க்கப்பட்டனர். பெருமாளையின் தண்ணீர் வெளியேற்றப்படும் மதகு சாலை வழியாக பேருந்து சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தது. சிறிது கூட அதனை பொருட்படுத்தாமல் அந்த வேன் நேராக பேருந்து மீது மோதி காட்சிகள் பேருந்தில் இருந்த சிசிடிவி தற்போது வெளியாகிறது. இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.